நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு மித்து இருக்கு. அத நான் சொல்லிர்றேன். ஜாதகம் பார்ப்பவர்கள்கிட்ட ஜெம்மாலஜி ரிப்போர்ட் நீங்க வாங்கக்கூடாது. ஜாதகம் பார்ப்பவர்கள் பழைய காலத்து ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல இந்த பையன் கல்யாணம் முடிச்சு நல்லா இருப்பான்பா. இந்த கிரகம் நல்லா இருக்கு. இந்த சாமிய கும்பிட சொல்லுன்னு தான் தெரியுமே தவிர, ப்ராப்பரான ஜெம்மாலஜி ரிப்போர்ட் இந்த கல்லு தான் நீ போடணும். இந்த இடையில நீ போடணும். இந்த விரல்ல நீ போடணும்னு சொல்லி பார்க்குற ஆட்கள் மிக மிக குறைவு. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா இருக்கிறனால தான் ஜெம்மாலஜின்னு சொல்லிட்டு நம்ம தனியா வச்சிருக்கோம். அப்ப நார்மலா நீங்க போய் ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட பார்த்து எனக்கு என்ன கல்லு போடணும்னு நீங்க அவர்ட்ட கேட்டீங்கன்னா, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? உன் ஜாதகத்துல மகாலட்சுமி கடாட்சமே இல்ல. சுக்கிரன் நீசமாயிருக்காரு. அதனால நீ வைரத்த போடுன்னு சொல்லுவாரு. இத நீ போட்டேன்னா சுக்கிரன் உனக்கு ஆக்டிவேட் ஆயிருவாரு. அதுலேருந்து நீ கோடீஸ்வரன் ஆயிருவேன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் அவன் போட்டான்னா பகல பாதாளத்துக்கு போய் ஆக்சிடென்ட் ஆயிருவான். ஏன்னா சுக்கிரன் தான் அவனுக்கு கெடுதல் பண்றவன். அவன் மறைஞ்சிருக்கான். இவர் ஆக்டிவேட் பண்ணா காசு வந்துன்னு இவர் சொல்லியிருப்பாரு. அது ரிப்போர்ட் கிடையாது. ப்ராப்பர் ஜெம்மாலஜி என்ன தெரியுமா செய்வாரு? அப்ப வயசு என்ன? ரைட் 10 இவனுக்கு தேவை என்ன? படிப்பு தேவை. கல்வி, அறிவு, ஆற்றல் தேவை. அப்பா அம்மாவுக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் தேவை. அப்பா அம்மா தாயார் ஸ்தானம்னா என்ன? 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.